नमः परमशुद्धाय बुद्धाय सर्वसाक्षिणे गुरवे सर्वलोकानां नित्यमुक्ताय ते नमः। सच्चिदानन्दरूपाय कृष्णाय क्लिष्टकारिणे नमो वेदान्तवेद्याय गुरवे बुद्धिसाक्षिणे। कृष्णद्वैपायनं व्यासं सर्वलोकहिते रतं वेदाब्जभास्करं वन्दे शमादिनिलयं मुनिम्। ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेदविभागिने व्योमवद्व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः। श्रुत्यर्थगोचरं वन्दे वाच्यार्थानामगोचरं लक्ष्यार्थवपुषं वन्दे शङ्करं देशिकं गुरुम्। अरुणाचलशिरोद्भूतसम्प्रदायप्रवर्तकं करुणार्णवमीडेतं रमणाख्यमहं महः। श्रीवेङ्कटाभिधगुरुम् अरुणाद्रिवासम् अद्वैतबोधकरणे निपुणं महान्तम् कोऽहं विचारनिरतं त्ववधूतवेषं तं चैत्यरूपवपुषं प्रणमामि मूर्ध्ना। यस्यात्मभूतस्य गुरोः प्रसादात् अहं विमुक्तोऽस्मि शरीरबन्धात् सर्वोपदेष्टुः पुरुषोत्तमस्य तस्याङ्घ्रियुग्मं प्रणतोऽस्मि नित्यम्। योऽन्तः प्रविश्य मम वाचमिमां प्रसुप्तां सञ्जीवयत्यखिलशक्तिधरस्वधाम्ना अन्यांश्च हस्तचरणश्रवणत्वगादीन् प्राणान् नमो भगवते पुरुषाय तुभ्यम्। सद्गुरु महाराज की जय। இந்த பாவனமான ஸ்மரண மாத்திரத்திலேயே நமக்கு ஸ்வரூப ஞானத்தை கொடுக்கக்கூடிய அருணாச்சல க்ஷேத்திரம், அடியார்கள் பெருத்த அண்ணாமலைன்னு ஞானத்தபோதனரை வா என்றழைக்கும் அண்ணாமலை. அண்ணாந்து பார்க்க வேண்டியது குருவை பார்க்கறது போல தான். குரு உருவாய் ஒளிர் அருணாச்சல என்று பகவானும் சொன்னார். ஒரு குரு சந்நிதி எப்படி இருக்கும்னா அருணாச்சலம் வந்து இங்கே இருக்கும் பொழுது தெரியும். எங்கே பார்த்தாலும் பகவத் பிராப்தி ஈஸ்வர பிராப்திக்கோஸ்கரம் சகலத்தையும் தியாகம் பண்ணி வந்த தியாகிகளும் பகவத் பக்தாளும் அடியார்களும் முமுட்சுக்களும் நிறைஞ்சு எப்படி ஒரு குரு சந்நிதியில் இருப்பாளோ. தட்சிணாமூர்த்தியை நம்ம தியானம் பண்ணும் பொழுது பிரம்மனிஷ்டாலாம் கூட இருக்க அவர் நடுப்பில் இருந்து மௌனவியாக்கியா பிரகடித பரபிரம்ம தத்துவம் யுவானம் வசத் ரிஷிகணைஹி ஆவிருத்தம் பிரம்மனிஷ்டைஹி. பிரம்மனிஷ்டாளான ரிஷிகணங்களால் ஆவரிக்கப்பட்டிருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தியை நம்ம தியானம் பண்ணுறோம். இந்த அண்ணாமலையார் தான் தட்சிணாமூர்த்தி. எத்தனையோ அடியார்களை ஆட்கொண்டு எல்லாரையும் அந்த ஜீவ அகந்தையை கொன்று குருவாக இருந்து குரு பண்ணுற வேலையை அவர் நிரந்தரம் பண்ணிட்டுருக்கார். இந்த அருணாச்சலத்துக்கே ஒரு பெரிய ஒரு பரம்பரை. குஹை நம சிவாயம், குரு நம சிவாயம், அப்புறம் அருணகிரிநாதர், எல்லாரும் அந்த குரு தத்துவமாக தான் அவரை உணர்ந்து பாடியிருக்கா. அருணகிரிநாதர் கூட இங்கே தானே ஆட்கொள்ளப்பட்டு அவர் குருவாக தான், முருகனாக வந்தாலும் அண்ணாமலையார் தானே அந்த குரு ரூபத்தில் வந்து சும்மா இரு சொல்லற அப்படின்னு உபதேசம் பண்ணுறார். அப்படி உபதேசம் பண்ணனே ஒரு திருப்புகளில் பிரார்த்தனை பண்ணுறார். குருவாக தான் பார்த்து சிவனார் மனம் குளிர உபதேச மந்திரமிரு செவிமீதிலும் பர இசை குருநாதா. அந்த கிருதியில் அவமாயை குண்டுலகில் விருதா அலைந்துழலும் அடியேனை
அஞ்சலென வரவேணும் அறிவாகமும் பெருக இடரானதும் தொலைய அருள் ஞான இன்பமது புரிவாயே. நான் பிரார்த்தனை பண்ணுறேன். அண்ணாமலையார்கிட்ட என்ன பிரார்த்தனை பண்ணுறேன்? அஜ்ஞானத்தினால விருதா அலைகிறோம் வாழ்க்கையில். அவமாயை கொண்டு உலகில் விருதா அலைந்து உழலும் அடியேனை. அஜ்ஞானத்தினால தான் வி சஃபர், கஷ்டப்படுறோம். அதை எப்போவோ ஒரு ஜீவன் உணர்றான். அப்போது எனக்கு அபயம் கூட, எனக்கு ஒரு ரிலீஸை கூட, ஃப்ரீடம். அதுக்கு தானே நம்ம எல்லோரும் வரோம். தெரிஞ்சோ தெரியாதையோ அதுக்கு தான் நம்ம கஷ்டப்பட்டு இருக்கோம், எத்தனை பண்ணிட்டு இருக்கோம். விருதா அலைந்து உழலும் அடியேனை. அந்த அவர் எவ்வளோ அதை பார்த்துருந்தா இதை சொல்லுறார் பாருங்க. விருதா அலைந்து உழலும் அடியேனை அஞ்சல், நீ அஞ்சாத, பயப்படாத. குருதானே சொல்ல முடியும். மா பைஷ்ட வித்வன்னு தவ நாஸ்தி அபாயா. ஆனால் நம்ம அப்படி கேட்கணும். அதுக்கு தான் அந்த சந்நிதியே. குருவை நம்ம எப்போ தெரிஞ்சுப்போம் அப்படின்னா, என்றைக்கு உலகம் நமக்கு உள்ளே போரும் ஆயிடுத்தோ அப்போ தான் அந்த குரு தத்துவம் என்னன்னு அதுக்கிட்ட நமக்கு ஒரு கனெக்ஷன் வரும். குரு வாழ்க்கையில் கிடைச்சவாளுடைய வாழ்க்கையே ஒரு மாதிரி. அந்த குரு தத்துவத்துக்கிட்ட நம்ம கனெக்ட் ஆகணும். அப்போது நமக்கு இங்கே போரும் அப்படின்ற ஒரு விவேகம் வரணும். ஏன்னா நம்ம வெளியில் எப்படியோ திருப்தி ஆக பார்க்குறோம், எப்படியோ பூர்ணமாக பார்க்குறோம், என்னென்னமோ பண்ணி பூர்ணமாக பார்க்குறோம். நிறைய பணம் சம்பாதிச்சு திருப்தி அடைய முடியுமா பார்க்குறோம். வெளிப்படையான அறிவை வளர்த்துண்டு பலவிதமான பிரான்ச்சஸ் ஆஃப் நாலேஜ் அதை வளர்த்து இதை படித்து அதை படித்து திருப்தி ஆக முடியுமா பார்க்குறோம். பாரதத்தில் சந்தோஷமாக இல்லைன்னா வெளிநாட்டுக்கு போய் அங்கே இருந்து திருப்தி ஆக முடியுமா பார்க்குறோம். இப்படி என்னென்னமோ பண்ணுறோம். இல்லை, நம்மளும் பிறந்ததுலேருந்து ஏதோ எக்ஸசைஸ் பண்ணிகிட்டே இருக்கோம். பாடியை ஹெல்த்தியாக வச்சுட்டு சந்தோஷமாக இருக்க முடியுமா பார்க்குறோம். மனசை குறையில்லாத வச்சுட்டு திருப்தியாக இருக்க முடியுமா பார்க்குறோம். என்னென்னமோ பண்ணுறோம். கல்யாணம் பண்ணிட்டு திருப்தியாக இருக்க முடியுமா பார்க்குறோம். குழந்தைகளை பற்றிட்டு திருப்தியாக இருக்க முடியுமா பார்க்குறோம். வீடை கட்டிட்டு திருப்தி, இப்படி நிறைய யூ கேன் ஆட் ஃபார் திஸ். நம்ம எல்லோரும் தான் பண்ணிட்டுருக்கோம். ஆனால் இத்தனையும் பண்ணி எப்படி இருக்கும்? நம்மளையே ஒரு கேள்வி கேட்டுட்டா போதும். இத்தனையும் நம்ம எத்தனை பண்ணிட்டு தானே இருக்கோம். இத்தனையும் நம்ம பண்ணி ஆனால் இப்போ எப்படி இருக்கும்? இப்போ எதுக்கு எல்லாரும் இங்கே வந்திருக்கோம்? என்ன காரணம்? எங்கேயோ உள்ள விவேகம் வந்திருக்கு. ஒரு அறிவாகமும் பெருக, எங்கேயோ ஒரு அறிவு வந்திருக்கு. இது ஒன்றும் சரிப்படுத்த முடியாது. நான் தேடுற வஸ்து இங்கே இல்லை. இந்த இடத்துல தான் உபனிஷத்தே குருன்ற சப்தத்தை சொல்லுறது. ஏன்னா இந்த சப்ஜெக்ட், இந்த விஷயம் இது சொல்ல முடியாது அப்படின்னா சொல்லிகிட்டே இருக்கலான்னு அர்த்தம். ஆனால் சொல்லாதையும் இருக்க முடியாது. ஏன்னா அந்த சந்நிதி லாபம் கிடைச்சதோடைய பலன் நம்ம வாழ்க்கையில் இன்றைக்கி உணர்ந்துருக்கோம். நம்மளோடதுன்னு என்னென்ன இருக்கோ, இன்றைக்கி என்னெல்லாம் நமக்கு கிடைச்சதோ அதெல்லாம் அந்த சந்நிதியால் நானே. அதனால் அதை சொல்லாதையும் இருக்க முடியாது, ஆனால் சொல்லவும் முடியாது. அதனால் ஒரு ஆர்டரோ அப்படி ஒன்றும் வச்சுக்கல. ஹிருதயத்துலேருந்து என்ன குருநாதர் அனுகிரகம் பண்ணுறாடோ அது கொஞ்சம் நேரம் இருந்து அந்த தன்ய ஸ்மிருதி அத கதமப்பி மத்ரசனாம் துவத்குணலேஷைஹி விஷோதயாமின்னர் பகவத் பாதாள். கொஞ்ச நேரம் அந்த சந்நிதியை பற்றி பேசி நம்ம வாக்கையும் நம்ம அந்தக்கரணம் எல்லாத்தையும் பவித்திரம் பண்ணிக்கணும். அப்போது இது எது பண்ணியும் நம்ம திருப்தி அடைய முடியாதுன்றது விதித்தமாக இருக்குது, தெரியுது. அப்போ எங்கேயோ ஒரு அறிவு வருது, இதை நம்மளை பூர்ணம் பண்ணாது. இதான் உபனிஷத் சொல்கிறது. பரீட்சிய லோகான் கர்மச்சிதான் பிராமணா நிர்வேதமாயாத். எல்லாத்தையும் பரீட்சணம் பண்ணி பார்த்து 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 அந்த காலத்தில் யாக யஜ்ஞங்கள் பண்ணி நீதர் வேர்ல்ட்ஸ், இன்னும் மேல் உலகங்கள்லாம் போய் அங்கே ஏதாவது கிடைக்குமான்னு
இது ஒன்றும் இல்லைன்னு தெரியும் பொழுது நிர்வேதமாயாத். அதான் ரொம்ப முக்கியம். அந்த நிர்வேதம் வரும்பொழுது தான் குரு சந்நிதின்னு என்ன நமக்கு தெரியும். அதுக்கிட்ட எப்படி பழகணும், அங்கேருந்து என்ன வாங்கிக்கணும். ஃபார் வாட் வி ஆர் ஹியர் அண்ட் வாட் வி ஆர் ஹியர் அப்படின்றத காட்டிலும் ஹவு வி ஆர் ஹியர், ஹவு வி வேர் பாட் ஹியர். நம்ம ஏதோ பண்ணி அடையிறோம், நம்ம ஏதோ பண்ணுறோம் அப்படிங்கிறது இல்லை. அந்த அருள், அந்த அனுகிரக சக்தி இந்த ஜீவனை, பக்குவமான ஜீவனை தன்கிட்ட இழுத்து பூரணம் பண்ணுறது. இப்போ நம்ம அவ்வளோ சட்டிலாக ஆகும்பொழுது, அவ்வளோ சூக்ஷ்மமாக ஹிருதயத்தில் ஆகும்பொழுது அந்த கிடைச்ச சந்நிதி லாபம், இது போல் இருக்கிற ஒரு வாழ்க்கை, அந்த வித்தி, அந்த நிலை, அந்த சந்தோஷம், வாழ்க்கை பூர்ணமாயிடும். இப்போ இந்த நிர்வேதம் வருது, முதல்ல விவேகம் வருது. விவேகத்தினால எனக்கு இது, இந்த கூத்து, இந்த ஆட்டம் பாட்டம் இதெல்லாம் போகும். இனிமேல் நான் யாரோட கேள்விக்கும் இல்லை, யார் என்ன நினச்சிட்டாலும் சரி, என்ன ஆனாலும் சரி, எனக்கு இதுதான் வேணும் அப்படிங்கிற திருடமான நிச்சயம் வாழ்க்கையில் வரும்பொழுது நிர்வேதமாயாத். அப்போ தெரியுது, பின்ன இங்கே எதையும் வச்சுட்டு திருப்தி ஆக முடியாது, வாழ்க்கையில் பூர்ணமாக முடியாது, நிறைவு அடைய முடியாது, ஒரு சாந்தி அடைய முடியாது, ஒரு நிச்சலத்தாவை அடைய முடியாது, ஃப்ரீயாக முடியாது தெரியும் பொழுது பின்ன எப்போ எங்கே? தத் விஜானார்த்தம் ச குருமேவ அபிகச்சேத். அந்த நிலையை தெரிஞ்சுக்கிறதுக்கு குருவை தான், குரும் ஏவ அப்படின்ற ஏவகாரம் உபனிஷத்துக்கு, மந்திரத்துக்கு, குருவையே தான் அபிகச்சேத் நாடனும், அவளை தான் அடைக்கலம் அடையணும். நம்ம சுவாமிஜியே சொல்லியிருக்கார், சிருஷ்டி ஸ்திதி சம்ஹார திரோதான அனுகிரகம் அப்படிங்கிற ஈஸ்வரனுடைய 5 கிருத்தியங்களில் அந்த அனுகிரக சக்தி, அந்த அனுகிரக தத்துவம் தான் குரு தத்துவம். அது எங்கே எப்படி வேணாலும் ஒரு ஜீவனுக்கு அவனோட பக்குவத்தைக்கு தகுந்தபடி மேனிஃபெஸ்ட் ஆகும். அதை இவன் பக்குவமாக இருந்தான்னா அவன் ஹீ வில் ரிகக்னைஸ் தட், ரியலைஸ் தட். அந்த சந்நிதி லாபம் அவனுக்கு தெரியும். ஒரு வண்டுக்கு எப்படி புஷ்பத்தோடைய மனம் தெரியறது, புஷ்பம் எங்கே இருக்குதுன்னு எப்படி தெரியறது, அதுக்கு அந்த தேன் வேணுன்ற விருப்பம் வரும்பொழுது புஷ்பத்தை கண்டுபிடிக்கிறது இல்லையா? அதுபோல தான் நமக்கு அந்த மனம், இந்த பூமணம் விட்டு அந்த மாமணத்துக்கிட்ட ஒரு அன்கான்ஷியஸான ஒரு இழுப்பு, ஒரு ருச்சி வரும்பொழுது தான் வாழ்க்கையில் மீதி இருக்கக்கூடிய சிருஷ்டி சம்ஹாராதிகளோட அந்த சக்தியை விட்டு இந்த அருள் அப்படிங்கிற ஒரு தாரையில் நம்ம ஒன்றுபடுறோம் வாழ்க்கையில். அப்போது அங்கே வரும்பொழுது தான் நமக்கு வாழ்க்கையில் என்ன கிடைக்கும்? முதல் வார்த்தை, அதாவது நம்மளை அந்த நிலையில் யார் புரிஞ்சுப்பா சொல்லுங்க? ஆற்றுல அப்பா அம்மா கிட்ட கூட சில வாட்டி சொல்ல முடியாது, யாருக்கிட்டையும் சொல்ல முடியாது. அதை புரிஞ்சிக்கக்கூடிய ஒருத்தர் குரு. எப்படி இருக்கு பாருங்கள் ஈஸ்வரனுடைய ஒரு இது. இப்படி ஒரு சந்நிதி இல்லைன்னா இந்த அத்தியாத்மத்துக்கு ஒரு அர்த்தமே இல்லை. குரு கிருபாம் வினா சாத்தியதே நஹி, மாதரம் வினா சைஷவம் யதா, குரு கிருபாம் வினா முக்திரஸ்தி கிம், மாதரம் வினா சைஷவம் கதம். ஒரு சேய்க்கு தாய் எவ்வளவு முக்கியமோ அதுபோல அத்தியாத்ம சிசுவுக்கு குருவாகிற தாய் தான் கதி. அவர் என்ன சொல்கிறார்? அஞ்சல் என அபயம், கவலைப்படாது, பயப்படாது அப்படின்னு எவ்வளவு கொடுக்குறார் நமக்கோஸ்கரம் தன்னை. நம்மளுடைய வாசனைகளால், நம்மளோட சேஷ்டைகள்லாம் அவர்கிட்ட காட்டினாலும் கூட அதெல்லாம் பொறுத்துண்டு, தாங்கிண்டு, அணைச்சுண்டு, அந்த கிருபை, அந்த வாத்சல்யம் எல்லாமே தான். ஏன்னா குரு அப்படின்னா அது எல்லாம் குருஹு குரு தமஹ தாமஹ சத்யா சத்ய பராக்கிரமஹ. விஷ்ணு சஹஸ்ரநாமத்தில் பகவானுக்கு நாமாவே குரு. அவர் நமக்கு அந்த குருன்ற சப்தத்துக்கு அங்கே ஆச்சாரியார் சொல்கிறார்,
சர்வ வித்யா பிரகாஷகா அப்படின்னு. ஈஸ்வரன் தான் எல்லா வித்தியையும் பிரகாசம் படுத்தக்கூடியவர். அந்த மாதிரி குரு தத்துவன்றது எல்லா வித்தியும்னு நான் எப்படி எடுத்துட்டேன்னா, ஒரு மல நிர்மோச்சனத்திலேருந்து ஆரம்பித்து தேக பின்னமாக இருக்கக்கூடிய லோகம், மனசு, புத்தி, அகங்காராதிகள்லேருந்து வேறு இருக்கக்கூடிய தன்னுடைய நித்திய சுவானுபவமாக இருக்கக்கூடிய இப்போ இருக்கக்கூடிய அந்த சத்திய அபிமுகமாக பண்ணுற பரியந்தம் ஒரு குரு அந்த ஜீவனை எடுத்துட்டு போஷணம் பண்ணி காட்டுற வாத்சல்யம் இருக்குது பாருங்க. அப்போது அவர் தான் குரு, அவர் தான் ஈஸ்வரன். குரு தமஹ, குரு குரு, குருக்கெல்லாம் காட்டிலும் குரு. அவர்கிட்ட போனால் என்ன கிடைக்கும்? தாம, அந்த நிலை நமக்கு கிடைக்கிறது, தெரிய வருது. முதல் இதையே நான் இந்த ஒரு பெரிய கல்பனையில் மாட்டிண்டு அந்த கல்பனையை எப்படியான சரி பண்ணலாமா நினச்சிண்டு கல்பனையை ஒத்துண்டு அப்புறம் ப்ராப்ளம்ஸை ஒத்துண்டு அதை சால்வ் பண்ண போய் அப்புறம் சொல்யூஷனே ப்ராப்ளம் ஆகி இப்படி கஷ்டப்பட்டுட்டே இருக்கும் பொழுது ஒரு திருப்பு விடு, அங்கே பார்க்காத. தன்னை பாரு அப்படின்னா அது வெறும் இட் இஸ் நாட் ஜஸ்ட் அன் வெர்பல் சொல்லுறது கிடையாது. நம்ம இந்த சந்நிதியில் அனுபவிச்சிருக்கோம். அந்த வர வாக்கு நல்ல பக்குவமான ஜீவனை ஸ்ரவண மாத்திரத்திலேயே அந்த தான் இத்தனை நாள் கவனிக்காத, எத்தனையோ ஜன்மாக்கள், எத்தனையோ வருஷங்கள் கவனிக்காத அந்த நிலையை பிரதிஷ்டை பண்ண வைக்கக்கூடிய வாக்கு இதெல்லாம் நமக்கு கிடைச்சிது. எங்கேயோ படிக்கிறோம் இல்லையா, ஆண்கள்லாம் இருந்தால் சந்நிதியில் அப்படி கிடைச்சிது. நமக்கும் ஒரு குறை இல்லை. ஏன்னா அந்த குரு தத்துவம் ஏதோ ஒரு காலத்தில் இருந்து அப்படி முடிஞ்சு போயிடுதுன்னு இல்லை, நிரந்தரம் ஒரே தாரதம். பகவான் சொல்கிற மாதிரி வாழையடி வாழையாக இந்த ஒரே தட்சிணாமூர்த்தி தத்துவம் தான் அஸ்மதாச்சாரிய பரியந்தாம் வந்தே குரு பரம்பராம் அப்படின்னு அந்த சந்நிதியை தொற்றுண்டு வரோம் இல்லையா. அப்போது அந்த தாமா கிடைக்கிறது. சத்தியஸ்வரூபம் அவர். நம்மளையும் நீ சத்தியம், மித்தையை பார்க்காத, நீ சத்தியம் அப்படின்ற அவர்கிட்ட என்ன இருக்கிறதுனால அந்த சத்தியம் நம்ம உள்ள பிரகாசிக்கிறதுனா சத்திய பராக்கிரமஹா, அந்த சத்திய தரிசனத்தினுடைய பராக்கிரமம், வீரியம். நம்மக்கிட்ட மித்தையோடைய பராக்கிரமம் தான். அதனால்தான் பாடுபட்டுருக்கோம். அவர்கிட்ட என்ன இருக்குது? அவர் யார்? சத்திய பராக்கிரம. இப்படி இந்த நாமாக்கள் விஷ்ணு சஹஸ்ரநாமத்தில் குரு, குரு தமஹ, தாமஹ, சத்யா, சத்திய பராக்கிரம. அப்போ அங்கே அந்த அபயம், அஞ்சாதே, அஞ்சல், அதான் இங்கே சொன்னார். அவமாயி கொண்டு உலகில் விருதா அலைந்து ஊழலும் அடியேனை அஞ்சல் என வரவேணும். வந்து என்ன பண்ணணும்? அறிவாகமும் பெருக இடர் ஆனதும் தொலைய. இந்த ஒரு பாட்டிலேயே அந்த குரூப சக்தி, குருக்கிட்டேருந்து கிடைக்கிற ஞானம், அந்த திருப்தி எல்லாமே சொல்லிடு. அந்த அறிவாக நம்ம உள்ள அறிவு தேவையான அறிவு இல்லை, தேவையில்லாத அறிவு இருக்குது. அதை நம்ம அறிவுன்னு ஒத்துன்ருக்கோம். அதுக்கு லோகத்தை பிரமாணமாக எடுத்துக்கணும். நிறைய பேர் இதுதான் அறிவுன்னு சொல்லிகிட்டு இருக்க, அதுதான் அறிவு நினச்சிண்டு. ஆனால் அந்த அறிவை வச்சு நம்ம எவ்வளோ கஷ்டப்படுறோம். அது இல்லை, அது அவித்யை, அறியாமை. அறிவு ரொம்ப சிம்பிள் தான் அப்படின்னு குரு சந்நிதியில் வந்து அவர் உபதேசம் பண்ணும்பொழுது நமக்கு தெரியும். அறிவுன்றது நம்மளுடைய ஸ்வரூபம். அது அறிவையும் அறியாமையையும் கடந்த அறிவு. You cannot neither objectify it or it is not I do not know. தெரிஞ்சிக்கலேன்றதும் இல்லை, தெரியும் அப்படின்றதும் இல்லை. இந்த தெரிஞ்சிக்கலே தெரியும் ரெண்டையும் எது தெரிஞ்சுக்கிறதோ அது அறிவு. அது நம்மளுடைய ஸ்வரூபமாகவே இருக்குது. அதுதான் அந்த அறிவாகவும் பெருக. இதுக்கு என்ன தடை? அவித்தி. அந்த இடரானதும் தொலைய, அது தொலைஞ்சு போகணும். அப்புறம் என்னென்னா அருள், ஞான, இன்பம், அது புரிவாயே. இப்படி அருணகிரிநாதர், அப்புறம் நிறைய மகான்கள், சேஷாதி சுவாமிகள், நம்ம பகவான்,
அது அண்ணாந்து பார்க்க வேண்டிய விஷயந்தான். அதை எதோடையும் எதுகிட்டையும் ஈடுபடுத்த முடியாத இருக்கக்கூடிய ரொம்ப பரிசுத்தமான ஒரு ஞானதாரை. இவ்வளோ சிம்பிளாக இந்த அறிவை பூர்ணமாக தான் இருந்து காட்டின அழகு. ஆனால் இந்த சந்நிதிக்கிட்டெல்லாம் கனெக்ட் ஆகிறதுக்கு நமக்கு ஒரு சந்நிதி லாபம் தேவைப்பட்டு, அருணாச்சலம் பகவான் எல்லாம் நமக்கு தெரியும், முன்னாடியும் தெரிஞ்சிருந்தது. ஆனால் நம்ம இந்த சந்நிதிக்கிட்ட வந்த பிறகு அதுக்கிட்ட கிடைச்ச கனெக்ஷன் அது இல்லைன்னா நம்ம ஒன்றும் பண்ணியிருக்க முடியாது. அதனால் இதுபோல் ஒரு திவ்ய க்ஷேத்திரத்தில் இந்த அருணாச்சலத்தில் இன்றைக்கி வியாச பூர்ணிமா. குருனாலே பூர்ணம் அப்படின்னு தானே அர்த்தம். வியாசாச்சாரியால் அவரில் தான் இந்த சனாதன தர்மமே அடங்கியிருக்கு. வியாசோச்சிஷ்டம் ஜெகத் சர்வம் அப்படின்னு நம்ம பிரம்மசூத்திரங்களாகட்டும், மகாபாரதமாகட்டும், கீதையாகட்டும், புராணங்களாகட்டும் எத்தனை நமக்கு கொடுத்துருக்கார் வியாசாச்சாரியா. தேவையான அறிவை இந்த கிரந்தங்கள் மூலமாக எத்தனை நமக்கு அனுகிரகம் பண்ணியிருக்கார். அந்த ஆச்சாரியால் தான், வியாசர் தான் சனாதன தர்மத்துக்கு ஆதாரபூதமானவர். மற்ற எல்லா மகாபுருஷாலும் கூட அவரை ஆசிரியிச்சுண்டு அந்த வழியில் தான் வந்திருக்க. அதனால் அந்த வியாசரை நம்ம இன்றைக்கி விசேஷமாக ஆராதிக்கிறோம். இன்னிலேருந்து ஆரம்பித்து பக்ஷாவை மாசாக அப்படின்னுட்டு 4 பட்சமாக, அதாவது 2 மாதமாக யதிகள்லாமே ஒரு இடத்துல இருந்துட்டு முமுக்ஷுக்களை அனுகிரகம் பண்ணுறா. இந்த சாதுர்மாசிய விரதம் இன்னைக்குலேருந்து நம்ம பார்த்தோம். நம்ம சுவாமிஜி கார்த்தால விரதம் பண்ணி எடுத்துட்டார். அவள் சர்வ லோகத்துக்கும் அபயத்தை கொடுத்ததுனால மழையில் நிறைய சின்ன சின்ன எறும்புகள் கூட வெளியில் வந்துடும். அப்போ அவளுக்கு ஒரு ஷவம் ஆகாது இருக்கிறதுக்கு, எந்த பூதங்களுக்கும் தன்னால் ஷவம் ஆகாது இருக்கிறதுக்கு ஒரு இடத்துல உட்காந்துண்டு, ஒரு இடத்துல நிஷ்டையாக இருந்துட்டு, அவள் எப்பவுமே நிஷ்டாள் தான். அவள் சஞ்சரித்தாலும் இருந்தாலும் நிஷ்டை தான். இருந்தாலும் ஒரு இடத்துல இருக்கும் பொழுது முமுட்சுக்கள் அந்த சந்தர்ப்பத்தில் முடிஞ்ச சுஷ்ரூஷையை பண்ணி, சுஷ்ரூஷன்றது 2 விதம். ஒன்று சேவா ரூபமானது, இன்னொன்று ஸ்ரவண ரூபமானது. தன்னை சேவை பண்ணிக்கிறது ஸ்ரவணத்தால். அவளுக்கு நம்மளால் ஆக வேண்டியது ஒன்றுமே இல்லை. இருந்தாலும் நம்ம உள்ள அந்த அபிமானம் போகணும். அந்த ஒரு அடங்காத்தன்மை இருக்க, இப்படி எதுலேயும் வந்துடும், எதுலேயும் பின்னாடி அந்த அபிமானம் வந்துடும். அதுக்கு அந்த மகாபுருஷாளுக்கு விழுந்து முடிந்து அந்த சேவையை சைலண்ட்டாக அதை தானே அன்கான்ஷியஸாக இருந்து பண்ணணும். தனக்கே அது தெரியாத அளவுக்கு பண்ணும்பொழுது அமாயையா அனுவிருத்தியாயி துஷ்யேது ஆத்மா ஆத்மதா ஹரிஹி என்று பாகவதத்தில் இதை சொல்கிறார். அமாயையா, எந்த உள்ள கள்ளக்கபட்டம் இல்லாத, எந்த எதிர்பார்ப்பு இல்லாத, எந்த விதமான பிச்சையும் இல்லாத சந்தோஷமாக ஒரு பிரேமையோட ஒரு அன்போட பார்த்து அவளுக்கு ஷவமாகாதபடி. அதில் நிறைய வாட்டி வில் ஸ்லிப், பட் அகெயின் பரவாயில்லை, எழுந்துட்டு அதை அப்படி பண்ணி தன்னை இழக்கணும், சரீரத்தை கொடுக்கணும் ஏதோ ஒரு இடத்துல. ஏன்னா அபிமானத்தோடைய ஒரு பாகம் இது தானே. அதெல்லாம் எங்கேயோ அதை வழங்கி கொடுத்து அதை அடக்கி இல்லாத பண்ணணும். அப்படி ஒரு சந்நிதி லாபம் கிடைக்க அங்கே சுஷ்ரூஷை பண்ணிட்டு இருக்கிறதுனா பிரம்மச்சாரிக்கு அதுதான் தர்மமே. அத்தியனம், குரு சுஷ்ரூஷா, இந்த 2 தவிர வேறு ஒன்றுமே கிடையாது அவனுக்கு. அதுபோல் அந்த சுஷ்ரூஷையை பண்ணிட்டு சுஷ்ரூஷா ஸ்ரோத்தும் இச்சா, தன்னை சுவாத்மோத்தாரணம் பண்ணிக்கிறதுக்கோஸ்கரம் பிரம்ம வித்யை அவாக்கிட்ட இருந்து ஸ்ரவணம் பண்ணிட்டு இப்படி முமுட்சுக்கள் அனுகிரகம் பண்ணுறதுக்கு அவள் ஒரு இடத்துல இப்படி ஒரு சங்கல்பம் பண்ணிட்டு அந்த ஊரில் இருக்கிறவாளுக்கெல்லாம், அந்த இடத்துல இருக்கிறவாளுக்கெல்லாம் அப்படி ஒரு பெரிய பாக்கியம். இப்படி நம்ம தர்மமே எப்படி இணைச்சி வச்சுருக்கா பாருங்க. இந்த மாதிரி மகான்கள்லாம் சஞ்சாரம் பண்ணுறதே எதுக்குன்னா நம்ம மேலே கொஞ்சம் கொஞ்சம் அந்த தியாகத்தோடைய ஒரு ஸ்பார்க்காது நம்ம மேலே விழணும். இல்லாட்டா நம்ம பார்த்தாலும் இப்படி போகம் எதையோ கல்பனை பண்ணிட்டு போயிட்டு இருக்கும் பொழுது நம்ம நடுப்பில் ஒருத்தர் இது எதுவுமே தேவைப்படாத அவர் பாட்டுக்கு சுதந்திரமாக, அவரோட வீரியம் என்ன இருக்குது பகவானே சொல்லுறது. என்கிட்ட என்ன இருக்குது, ஒரே ஒரு கோவணம், என்னை பார்க்குறதுக்கு எங்கேருந்தோ வரான்னுட்டு இல்லையா. பாஹ்யமாக ஒன்றுமே தேவையில்லை, நான் உள்ளே நிறைஞ்சிருக்கான்னு தானே அர்த்தம். இல்லாட்டா எது பின்னாடியெல்லாம் நம்ம அலைஞ்சுன்னு இருக்கோமோ அதெல்லாம் எப்படி தியாகம் பண்ண முடியும்னு சொல்லுங்க.
எல்லாத்த காட்டிலும் ஒரு பெரிய நிறைவு, ஒரு ஆனந்த ஸ்வரூபமாக அவள் இருக்கிறதுனால எல்லாம் வேண்டாம். அப்போது அப்படி இருந்து அவள் சந்நிதி ஒரு லாபம் நமக்கு கிடச்சி அங்கே இருந்து நம்ம சுஷ்ரூஷை பண்ணுறதுக்கோஸ்கரம் தான் இந்த சாதுர்மாசிய விரதம் அப்படிங்கிற ஒரு நியமம். இதில் இதெல்லாம் நம்ம கொஞ்சமாவது தெரியும் பொழுது ஒரு சாதுர்மாசிய காலத்தில் அந்த மாதிரி இருக்கிற பிரம்மனிஷ்டால ஒரு யதிகளை தரிசனம் பண்ணுறது, அதை புரிஞ்சுட்டு அங்கே வந்து ஒரு பாவத்தோடு வந்து சும்மா தரிசனம்னா ஏதோ பழங்களை வச்சுவிட்டு நமஸ்காரம் பண்ணி அவரை பார்த்தேன் அப்படின்னு இல்லை. அவரோட தரிசனம் நமக்கு ஆத்ம தரிசனத்தை கொடுக்கணும். அதுக்கு நமக்கு உள்ள அந்த தேவையான நிர்வேதம் இருக்கணும். அவகிட்ட எதுக்கு வரும், அவளை புரிஞ்சுட்டு அவகிட்ட வரணும். இல்லாட்டா பொதுவாக என்னுடைய சுவாமிகளை பார்க்குறேன், அட்லீஸ்ட் அந்த ஒரு தர்மமாவது இருக்குது நம்ம இதில். வேறு எங்கேயோ யாரையோ பார்க்க போகிறதுக்கு பதிலாக. ஆனால் அந்த சுவாமித்துவம் என்ன அந்த நிலை தானே, அந்த உபதேசம் தானே, அந்த 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 வித்தியை தானே, அந்த தேவையான அறிவு தானே. அதனால் நமக்கு நம்ம பாவத்தில் அதுக்கு தடையாகக்கூடாது. அதுபோல் வந்து இருந்து அந்த வித்தியை நம்ம அர்ஜிச்சுட்டோன்னா நம்ம வாழ்க்கை தன்யம். அதனால தான் எல்லா மகான்களும் பாருங்க குரு தத்துவத்தை சொல்லாதவாளே இல்லை. குருலேக எட்டுவண்டி குணிக்கு குணிக்கு தெளியకపోదు அப்படின்னு தியாகராஜர் கூட எவ்வளோ ஒரு பெரிய குணியாக இருந்தாலும் கூட, உத்தமனாக இருந்தாலும் கூட, ஒரு குரு இல்லைன்னா இப்படி ஒரு நிலை இருக்குது நம்மளால் ஊகிக்கக்கூட முடியுமா? ஆச்சாரியா தெய்வ வித்யா விதிதா சாதிஷ்டம் பிராப்த. அந்த நல்ல ஆச்சாரிய புருஷரை அணுகி அவர்கிட்ட இந்த தத்துவத்தை நம்ம கேட்கணும்னு ஏன் உபனிஷத்தை சொல்லிடுது? நாம்ளே படித்து தெரிஞ்சுக்கலாமே. நம்மளுடைய சாதனையால், நம்மளுடைய இந்த அபிமானத்தை வச்சுட்டு இருக்கிற கூத்தால் ஒரு அளவுக்கு மேலே நம்ம தாண்ட முடியாது. ஒரு குரு இல்லாத ஞானத்தை அடைகிறேன்னு போகிறவன் எப்படின்னா, ஸ்ரீ பாகவதம் சொல்கிறது, ஒரு படகோட்டி இல்லாத படகை வச்சுட்டு போகக்கூடிய ஒரு வணிஜன் போல. மீகாமல் இல்லாமல் மாகாற்ற அலைக்கலம் ஆகாமல் காத்து அருள் அருணாச்சலம். குரு நமக்கு மீகாமல், அதாவது ஒரு படகோட்டி. அந்த படகோட்டி இல்லைன்னா அந்த மாயையோடைய காற்று, சம்சாரத்தோட காற்று. ஏன்னா ஒரு கடலில் இக்கரையிருந்து அக்கறை தாண்டணும் அப்படின்னா நமக்கு படகு வேணும், தாண்டணுன்ற நிச்சயம் வேணும். அப்புறம் வந்து மெயினாக ஒரு படகோட்டி வேணும். நமக்கு தாண்ட தெரியாது, எப்படி போகணும்னு தெரியாது. எங்கேயான போனால் சிக்கின்றுவோம். நம்மளுடைய புத்தி, நமக்கு நல்ல லாஜிக் இருக்குது, அறிவு இருக்குது, எல்லாம் நம்ம சொல்லலாம். ஆனால் இங்கே இந்த ஸ்பிரிச்சுவல் டொமைன் ரொம்ப லாஜிக்கை வச்சுட்டு போக முடியாது. அண்ட் தி கிரேட்டஸ்ட் லாஜிக் இஸ், உன்னோட இன்டெலிஜென்ஸ் எவ்வளோ பியூராக இருக்குன்னா, ஒரு மகா புருஷரை பார்த்தா உனக்கு அடக்கம் வருதுன்னா யூ ஆர் இன்டெலிஜென்ட், நீ புத்திசாலின்னு அர்த்தம். இல்லாட்டா எனக்கு புத்தி இருக்குது, அவர் என்ன பெருசாக சொல்லுறது அப்படின்னு அது முட்டாள்தனம். ஏன்னா சும்மா போய் இப்படி இல்லை, அந்த அடக்கம் அப்படி வராது. அறிவில்லாத ஒன்றும் வராதே. உள்ள தெரிஞ்சுக்கிறது எங்கேயோ அந்த ஜீவன் தெரிஞ்சுக்கிறது, அந்த சந்நிதி என்ன, அதோட விசேஷம் என்ன அப்படின்னு. இதே பாகவதம் சொல்கிறது ஸ்ருதிகீதையில். பாகவதத்தில் அந்த ஸ்ருதிகீத ஸ்லோகம், வணிஜ இவாஜசன் விஜித ஹிருஷீக வாயுபிஹ அதாந்த மனஸ்துரகம் ய இஹ யதந்தி யந்தும் அதிலோலம் உபாய கிதஹ व्यसनशतान्विताः समवहाय गुरोश्चरणं वणिज इवाज सन्त्यकृत कर्णधरा जलधौ. இந்திரிய நிகிரகம், பிராண நிகிரகம் எல்லாம் பண்ணிட்டான். விஜித ஹிருஷீக வாயுபி அதெல்லாம் பண்ணியும் கூட இந்த மனசாகிற குதிரை அடங்க மாட்டேங்கிறது. பார்க்குறமே நம்ம வாழ்க்கையில் என்னென்னமோ பண்ணி பார்க்கும். அப்போ தான் அந்த சந்நிதி லாபம் நமக்கு என்னன்னு புரியும். தன்னோட சாதனையாலே அடைஞ்சு விடலான உபனிஷத்து சொல்லியிருக்காது. விஜித ஹிருஷீக வாயுபிஹி அதாந்த மனஸ்துரகம், அது அப்படி தமனமாக மாட்டேங்கிறது. யதந்தி யந்தும், அதே தன்னுடைய எத்தனை சாதனைகளால் எத்தனை பண்ணி அதை அடக்கணும்னு போகிறான். அதி லோலம், அது எவ்வளோ அடக்கணும்னு போகிறோமோ அவ்வளோ இன்னும் அது
சலிக்கிறது, அதிலோலம். அப்போ தான் அந்த அடக்கம் வரும். உபாய கிதா, இந்த சாதனை பண்ணி அந்த சாதனை பண்ணி, இந்த ஆசிரமத்துலேருந்து இன்னொரு ஆசிரமம், இன்னொரு இடத்துல இன்னொரு, பல பல அபியாசங்கள் பண்ணி, இந்த பக்கம் யோகாபியாசம், அந்த பக்கம் அது பண்ணி இது பண்ணி, எங்கே பண்ணியும் கூட அப்படி அடங்காத இருக்கிற அந்த பேய் மனசு. வியசன சதான்விதாக. என் கடைசியில் என்ன ஆச்சு, சாதனை எல்லாமே வேதனையாக எடுத்து. அப்போ தான் சமவகாய குரோஹோ சரணம், அந்த குரு சரணத்தை அடையணும். அப்படி அடையலைன்னா அது எப்படி இருக்குன்னா, வணிஜ இவாஜ சந்தி அகிருத்த கர்ணதரா ஜலதோ, ஒரு படகோட்டி இல்லாத படகை வச்சுட்டு ஓட்டிண்டு போகிற மாதிரி எப்படி போக முடியும்? அதனால் அந்த குரு சந்நிதி, குருவை நம்ம எப்பவுமே ஸ்மரிச்சுக்கணும். ஆச்சாரியால் சொன்னார், யாவதாயு त्वया वन्द्यः वेदान्तः गुरुः ईश्वरः मनसा कर्मणा वाचा श्रुतेरेवैष निश्चयः. ஆனால் மகான்கள்லாம் பாருங்க, அவாகிட்ட இருக்கிற அந்த குரு பக்தி, அவருடைய குரு பக்தி, அவருக்கு அவருடைய குரு பக்தி அப்படின்னு உள்ளூர இருக்கக்கூடிய அந்த அடைஞ்ச நிலையில் வரக்கூடிய ஒரு கிராட்டிடியூட், அதுதான் வாஸ்தவமான அந்த குரு பக்தி. அந்த சந்நிதியையும் அவள் உபதேசம் பண்ணின சாஸ்திரத்தையும் அந்த ஈஸ்வர தத்துவத்தையும் நம்ம வாழ்க்கை முழுக்க சேவிச்சுட்டு இருக்கணும். மனசா கர்மணா வாச்சா தினந்தோறும் அந்த ஸ்மிருதி ஒன்று தான், குரு ஸ்மிருதி தான் நமக்கு வாழ்க்கையில் எல்லா நிறைவையும் கொடுக்கும். எல்லா சகல தேவதைகளும் கூட தத்துவத்தை தெரிஞ்ச சாதகனுக்கு குரு தான், குருவாகவே ஆயிடுற. இவர் சொன்ன அருணகிரிநாதருக்கு முருகன் குரு தான். பகவான் அண்ணாமலையார் குரு ரூபத்தில் பார்த்து. அப்போது குரு தான் ஒரு தத்துவம். சுவாமிஜியே சொல்லுவார், இந்த பக்கம் வந்தால் மாயை, இந்த பக்கம் வந்தால் குரு தத்துவம். எது நம்மளை நம்மக்கிட்ட நம்மளுடைய ஸ்வரூபாபிமுகமாக பண்ணுறதோ, நம்மக்கிட்ட நம்மளை தள்ளி விடுறதோ அந்த குரு சந்நிதி. அப்படி ஒரு லாபம் கிடைச்ச திருப்தியில் கொஞ்ச நேரம் இந்த வாக்புஷ்பங்களை அந்த சந்நிதிக்கு சமர்ப்பித்தோம். மேலும் சுவாமிஜி சொல்கிறது நம்ம ஸ்ரவணம் பண்ணுவோம். ஹர நம பார்வதி பதயே ஹர ஹர மகாதேவ. சத்குரு மகாராஜ் கி ஜெய்.